வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. OnePlus Nord 4 மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ புக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனோட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ OnePlusல ஒரு பெஸ்ட் மொபைல் இப்போதைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 29,000ல் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னா இந்த OnePlus Nord 4 செலக்ட் பண்ணலாம். இந்த OnePlus Nord 4ல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அப்படியே ஹெச்எஸ் எல்லாம் உங்களுக்கு Realme GT60லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், அதாவது ஓனர் ஒருத்தர் தான். ஸோ நேம் மட்டும் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இந்த Realme GT60 பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேல் ஆஃபரில் 29,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 31,000 போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 33,000 விற்றுட்ருக்காங்க. 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான் OnePlus Nord 4ம். ஸோ ரெண்டுலேயுமே 4,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து GT60ல் அந்த 4,000 டிஸ்கவுண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை ப்ரைஸ் அதிகமாக வச்சா தான் இந்த மொபைல் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7+ Gen 3ன்னு ஒரு சூப்பரான சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் இருக்கும். பட் Realme GT60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவோட வரும். அதுவே உங்களுக்கு OnePlus சீரியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlus Nord மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வரும். ஸோ OnePlus Nord 4 அண்ட் Realme GT60 ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்குது, மோர் ஆர் லெஸ். பட் இந்த டிசைன் மற்றும் பேனல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே ஒரே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஒரே மாதிரியான இன்பில்ட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 ஒரே ப்ரைஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் ஒரு 1,000 rupees அண்டு கார்டு ஆஃபர் ஒரு 3,000 போட்டிருக்காங்க. ஸோ 4,000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு கூப்பன் ஆஃபர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ரீ புக் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 2,000 நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ தான் ப்ரீ புக்குன்னு போட்டுருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 1,000+ பாட் இன் பாஸ்ட் மந்த் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது அந்த 1000 பேரில் வாங்கியிருக்கீங்களா? ஆல்ரெடி உங்கள் கையில் மொபைல் வந்திருக்கா? அப்படி உங்கள் கையில் மொபைல் கிடச்சிருக்குன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இவங்க இன்னும் இதில் யூசர் ரிவ்யூ எதுவுமே போடலை. ஸோ எப்படி பார்த்தாலும் OnePlusல இப்போதைக்கு ஒரு தரமான மொபைல் அண்டர் 30,000ல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா லேட்டஸ்ட்டான ஒரு மொபைல்னால் OnePlus Nord 4 நீங்கள் செலக்ட் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவே இந்த Realme GT60 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட் அதே ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் 4,000 கார்டு ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க. ஸோ மேபி திரும்பவும் கார்டு ஆஃபர் வரும்போது நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் ஆஃபர் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு டீல். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃபர் இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் ஆஃபரில் நீங்கள் யாராவது மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ கோட் ஆஃபர் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு ஆடு கிடையாது, ஆடி மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆடி மாதம் ஆஃபர் தான் இந்த கோட் ஆஃபரா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே அவங்க ஆஃபர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்தே இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் அப்படிங்கிற பேரில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் வந்து இந்த அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களே தவிர மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கிற மொபைலுக்கோ இல்லை மிட்ரேஞ்ச் லெவலோட கம்மியாக இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் மொபைல்ஸுக்கோ இவங்க பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்கல. ஒரு 30,000-40,000 ரூபா மொபைலுக்கு வேணுன்னா ஏதோ ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். அது வந்து நார்மலாக வருஷம் கொடுக்குற ஆஃபர் தான். அது புதுசாக எதுவும் அதிகமாக கொடுக்கல. பட் இப்போ வந்து வருஷம் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சில பெஸ்ட்டு மொபைல்ஸ் வந்து நம்ம அடிக்கடி வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பெஸ்ட்டு டீல் வாங்குறதா இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கோட் ஆஃபர் லைவில் இருக்குது. ஸோ அந்த கோட் ஆஃபரில் நீங்கள் பெஸ்ட்டு டீல் வாங்கிக்கோங்க. விவோவில் பார்த்தீங்கன்னா V40 அண்ட் V40 Pro ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் V30 அண்ட் 30 Pro வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் டிசைன் புதுசாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட்டு விவோ மொபைலாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ OnePlus Nord 4க்கு காம்படிட்டரான மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8s Gen 3 ப்ராசஸரில் Poco F6 பார்த்தீங்கன்னா 27,000க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அவைலபிளில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு
மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட்டோட போக்கோ X6 ப்ரோ பார்த்தீங்கன்னா 23,000ல் அதுவும் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதே ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 ப்ராசஸரில் ஷாமி 14CV அப்படின்னு ஒரு மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. சேம் சிப்செட்டில் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6ன்னு ஒரு மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு மோட்டரோலா H50 அல்ட்ரா அப்படின்னு ஒரு மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இருக்குது. ஸோ 50,000க்கு இந்த மொபைல் வாங்குவீங்களா, இல்லை அதே செக்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்டர் 40,000 இல்லை அண்டர் 35,000 கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மற்ற மொபைல் செலக்ட் பண்ணுவீங்களா? ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா IQ Neo 9 Pro அப்படிங்கிற 5G மொபைல் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டோட கிட்டத்தட்ட ஒரு 33,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இப்போ நம்ம சொன்ன மொபைல்ஸில் உங்களுக்கு Nord 4 விட பெட்டரான சாய்ஸஸ் இருக்கா, இல்லை Nord 4 தான் பிடிச்சிருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.